ஹலோ! இன்னைக்கு நம்ம எப்படி வீட்லயே ஈஸியா மைக்ரோ கிரீன்ஸ் க்ரோ பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கொஞ்சம் பச்சை பயிறு எடுத்து நைட் ஃபுல்லா ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் ஒரு காட்டன் கிளாத் அல்லது டிஷ்யூ பேப்பரில் அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. காலையிலே சாயங்காலம் தண்ணி தெளித்து விடுங்க. இருட்டான இடத்துல வச்சுருங்க. இது டே 2 லைட்டாக முளைக்கட்டி வந்திருக்கு. டே 3 அதே மாதிரி தான் இருக்குது. பட் முளை இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்திருக்கு. டே 4 பாருங்கள், நல்லா கொஞ்சம் க்ரோ ஆகி லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லீவ்ஸ் வரப்போ நம்ம இலவெயில ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி வச்சா போதும். இது டே 5 நல்ல ஹைட் ரைஸ் ஆயிருக்கு. லீவ்ஸும் பெருசாயிருக்கு. டே 6 இதான் ஃபைனல் டே. பாருங்கள் ஃபுல்லாக க்ரீனிஷாக இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதே மாதிரி ஹைட்டும் இவ்வளோ தூரம் ரைஸ் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணலான்னா பாதி ஸ்டெம் வரைக்கும் கட் பண்ணி இதை வந்து ஆம்லேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம், கேரட், பீன்ஸோட இதையும் போட்டு நம்ம வந்து ஊத்தப்பமாகவும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இது பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. வீட்டிலேயே நம்ம க்ரோ பண்ணுறனால பெஸ்டிசைட்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இது மினிமல் குவான்டிட்டி தான் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது க்ரோ பண்ணுறதுனால நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி க்ரோயிங். தேங்க்யூ.